இந்தியாவுக்கு எதிரா என்ன காரியம் செஞ்சாலும் சரி, ஏதோ ஒரு வகையில தட்டி இந்தியா தூக்குங்கிறத மீண்டும், மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். இந்தியன் எம்பசி லண்டன்ல தாக்கப்பட்டுச்சு. இது ஏன் தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதே மிகப்பெரிய கொடுமை. ஏன் அப்புட்ன்னா, இங்க காலிஸ்தான் பயங்கரவாதிக்கு சப்போர்ட்டா, அதாவது காலிஸ்தான் பயங்கரவாதி இந்தியாவுக்குள்ள வந்து நேரடியா எல்லாருக்குமே மிரட்டல். பிரதம மந்திரி, உள்துறை அமைச்சர் இப்படி யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருக்குமே நேரடியா மிரட்டல். இந்திரா காந்திக்கு நடந்தது போல நடக்கும் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல மிரட்டல். இந்த மிரட்டலுக்கு முழு காரணம் பின்னாடி இருந்த நபர்கள் யாரு அப்படின்னா, அமர்பால் சிங் பெரிய அளவுல பாகிஸ்தான் உளவுத்துறையோட ஒரு கையாள் தான். அங்கேருந்து துபாயில இருந்து இந்தியாவுக்குள்ள கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட ஆள் தான். பஞ்சாப்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில பாப் பாடல் கலாச்சாரம் ரொம்ப ஃபேமஸு. அதுல அப்படியே இவர செலிபிரிட்டியா மாத்தி, இன்ஸ்டான் மூலியமா தூக்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள விட்டு, இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் படார்ன்னு போராளியா மாறிட்டார். மாறுனது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அதான் நேரடியா பிரைம் மினிஸ்டரையோ தாக்கி ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட். இந்த நபர இந்தியா அரெஸ்ட் பண்ணுது. சும்மா ஒண்ணும் கிடையாது. ஏகப்பட்ட சிக்கல்கள், ஏகப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் பயப்புள்ளைய தட்டி இந்தியா தூக்குச்சு. அப்படி தூக்கும்போது ஏன் ஏகப்பட்ட போராட்டங்கள் அப்புட்ன்னா, எங்கேயாச்சும் இருக்கும்போது பிடிக்க போனா, சீக்கியர்களோட புனித நூல தூக்கி தலையில வச்சுட்டு அப்படியே நைஸா ஓடி போயிர்றது. தாக்க முடியாது. தாக்குனா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ட்டு போலீஸ் அமைதி காப்பார்கள். அப்படி அமைதி காக்கிற போலீஸும் சீக்கியர்கள் தான். இறுதியா இந்த பைபிள பிடிச்சதும் சீக்கியர்கள் தான். அதனால இங்க சீக்கியர்கள் எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த குண்டர்கள் தான் பிரச்சனை. இப்படிப்பட்ட அமர்பால் சிங்க இந்தியா தட்டி தூக்கி கைது பண்ணுது. இதோட முடிஞ்சுச்சு. பயப்புள்ளைய தூக்கி வச்சுட்டாங்க. சாப்டர் முடிஞ்சுச்சு. ஏன்னா மக்கள் செல்வாக்கு எதுவும் கிடையாது. அதே மாரி ஆளுமையும் கிடையாது. முழுக்க முழுக்க பாகிஸ்தானோட உளவுத்துறை தயார் பண்ணுச்சு. கொண்டு வந்து வீதியில இறக்கி விட்டுச்சு. இப்ப இந்திய அரசாங்கம் புடிச்சு ஜெயில்ல வச்சிருச்சு. இவன தட்டி தூக்குனதுக்காக லண்டன்ல இந்தியன் எம்பசி தாக்கப்படுது. அப்படி தாக்கப்படக்கூடிய எம்பசிய பாதுகாக்காம கோட்ட விட்டதே பெரிய தவறு. ஏன்னா, அது பூரா கிரீன் ஜோன்ல இருக்கக்கூடிய அமைப்புகள். அந்த பில்டிங்க இவ்வளவு கூட்டம் நெருங்குனது தப்பு. நெருங்குனதுக்கப்புறம் பில்டிங்க தாக்க ஆரம்பிச்சதும் மிகப்பெரிய தப்பு. கோட்ட விட்டது லண்டன் தான். ஆனா, லண்டன் அதுக்கப்புறம் நடவடிக்கையும் எடுக்கல. இவனுங்கள யாரையுமே கைது பண்ண விரும்பல. பேசாம அமைதி காத்தாய்ங்க. காரணம் ஒண்ணே ஒண்ணு தான். ஓட்டு அரசியல். ஆனா இப்ப என்ஐஏ நேரடியா இறங்கி கைது பண்ணியிருக்கு. டீடெயின் பண்ணி அங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய மூதா. ஏன் அப்புட்ன்னா, இதுக்கு முன்னாடி அந்த எம்பசி தாக்குதல்ல சம்மந்தப்பட்ட ஒரு நபர் இறந்து போறார். ஹாஸ்பிட்டல்ல தான் இறந்து போறாரு. ஆனா பிரிட்டன் போலீஸே சொல்லிருச்சு, இது வந்து கேன்சர்ல முத்தி போய் இறந்து போறான். இதுல எந்த சதி கோட்பாடும் இல்ல. அதனால விசாரிக்க தேவையில்ல அப்படின்னு. இவனுங்களும் என்னென்னமோ பிரஷர் போட்டாய்ங்க. பயப்புள்ள எப்படி இறந்தான்னு தெரியாது. பிரிட்டன் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ட இந்த தடவ நம்ம நம்பி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது தான், இப்ப மெயின் அக்யூஸ்டையும் தட்டி தூக்கியிருக்காங்க. 2, 3 இன்ஃபர்மேஷன் பரவுது. அதாவது அது சம்மந்தப்பட்ட இன்னும் ஒரு 3 பேர் அப்படின்னு. மொத்தம் 4 பேர டீடெயின் பண்ணியிருக்காங்கன்னு. இல்ல ஒரே ஒருத்தர டீடெயின் பண்ணியிருக்காங்கன்னு. ஏதோ ஒண்ணு லண்டன்லயும் என்ஐஏ இந்தியாவுக்கு எதிரா இருக்கக்கூடிய தீவிரவாதிகள வேட்டையாடுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுபோக இந்த எம்பசி தாக்குதல்ல இதுதான் முதல் அடி திருப்பி அடிக்கிறோம். அதுவும் பிரிட்டன் அடிக்க மாட்டேன்ருச்சு ஓட்டரசியல்னால. இந்தியாவே நேரடியா இறங்கி அடிக்குது. 2 விஷயம் இப்ப தீவிரவாதிகளுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒண்ணு அமெரிக்கா மாரி வேட்டையாடுவோம். இல்ல அதே அமெரிக்கா மாரி எந்த ஊர்ல இருந்தாலும் சரி பிடிக்க முடியும். அஃபிஷியலாவே நம்மனால பிடிக்க முடியும் அப்படிங்கிறத திரும்பி ஒரு தடவ நிரூபிச்சிருக்கோம். இனிமேல் லண்டன் இந்த மாரி வாலாட்டுமா, இந்த மாரி தூங்குமா அப்படின்னு கேட்டா ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து தான் ஆவாங்க. இல்லாட்டி நம்ம பயலுக போய் அரெஸ்ட் பண்றாங்கல்ல. அதனால இந்தியாவுக்கு எதிரா தீவிரவாதிகள் வாலாட்டிட்டு எங்கேயுமே நிம்மதியா காலம் ஓட்ட முடியாது அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்கோம். அது பாகிஸ்தான் தீவிரவாதிகளா இருந்தாலும் சரி, காலிஸ்தான் தீவிரவாதிகளா இருந்தாலும் சரி, இந்தியாவுக்கு எதிரா செயல்பட்டேன்னா, உனக்கு மரணம் உறுதி அப்படிங்கிறத இந்திய அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல பார்க்கப்படுறது என்ன அப்புட்ன்னா, இந்தியா செய்யக்கூடிய வேலைகளுக்கு எந்த ஒரு நாடு தடை போட முடியல. எல்லா நாட்டோட கண்ணையும் உறுத்துது. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அப்படி உறுத்துனாலும் வேற எதுவும் நடவடிக்கை
பண்ண முடியல. குறுக்க பாய முடியல. இன்கேஸ் பாஞ்சார்கள், தடுத்தார்கள் அப்புட்ன்னா, "நீங்க யோக்கியமா? உங்க நாட்ட காப்பாத்த நீங்க என்னெல்லாம் பண்றீங்க?" அப்படிங்கிற கேள்விய ரொம்ப வெளிப்படையா கேட்கிறோம். இந்த கேள்விக்கு பயந்துகிட்டே அமெரிக்கா தலையிடுறதில்ல. ஐரோப்பா தலையிடுறதில்ல. பிரிட்டன் தலையிடுறதில்ல. என்னைக்காச்சும் ஓட்டரசியல் அப்படி வெடிக்கும்போது படார்ன்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இம்மீடியட்டா இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதோட பயந்து ஓடி போயிடுறாய்ங்க. அதனால தீவிரவாதிகளுக்கு நேரடியா இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு, யார் பின்னாடியாச்சும் ஒளிஞ்சுக்கிட்டாவாச்சும் பாதுகாப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, அதுக்கும் வாய்ப்பில்லடா அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்கி அடிக்குது. தீவிரவாதிகள் தெறிச்சு ஓடுறார்கள்.